Hey guys, welcome back to my channel. This is your SRGS நீ தமிழ் சேனல். உங்களுக்கு வந்து இன்னையிலிருந்து அனிமல் கிங்டம் சாப்டர் வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஃபார் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. சாப்டர் வந்து ஃபுல்லாக தமிழ் நோட்ஸ் தான், ஓகேங்களா? தமிழ் வார்த்தைகளில் மொழிபெயர்த்து என்சிஆர்டி ஃபுல்லாக ட்ரான்ஸ்லேட் பண்ணியாச்சு. ட்ரான்ஸ்லேட் பண்ணி பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கேன். பிடிஎஃப் ரெடி பண்ண பிடிஎஃப்பை தான் இப்போ உங்களுக்கு பாடம் நடத்த போகிறோம், ஓகேங்களா? இப்போ வந்து சேனலுக்கு இன்ட்ரோ பார்த்துக்கலாம். பார்ட் 1 ஃபார் 30, அதாவது அனிமல் கிங்டம் சாப்டருக்கு வந்து மொத்தம் 30 வீடியோ ரெடி பண்ணுறோம், ஓகேங்களா? இந்த சாப்டர்லேருந்து மெயின் எக்ஸாமுக்கு வந்து ஒரு 6 கொஸ்டின் கிட்ட கேட்டிருக்காங்க. 2026 6 கொஸ்டின் வந்திருக்கு. இந்த 6 கொஸ்டின்னா என்னாச்சு, உங்களுக்கு 24 மார்க் ஆச்சு. ஸோ 24 மார்க் ஒரு சாப்டரில் இருந்து உங்களால் கன்ஃபார்ம் எடுக்கிறதுக்காக இந்த ஒரு சாப்டரை அலசி ஆராய்ந்து ஒரு 30 வீடியோ உங்களுக்கு ரெடி பண்ணி நான் தரப்போகிறேன், ஓகேங்களா? ஃபார் அனிமல் கிங்டம் சாப்டர் இது வந்து பார்ட் 1 தான். பார்ட் 30 வரைக்கும் வரும். வந்து சேனல் நேம் வந்து SRGS நீ தமிழ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, என்சிஆர்டி வழி படித்தாலும் சரி. நீங்கள் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட், ஸ்டேட் போர்டு 11th 12th கிளாஸ் முடிச்சிருந்தாலும் சரி, படிச்சுக்கிட்டே நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, ஓகேங்களா? உங்களுக்கு மெயினாக ஒரு இன்ஸ்டியூட் கையில் வச்சுக்கணும். ஃபார் டெஸ்ட் சீரிஸ் எழுதுறதுக்கும் டவுட் கிளாரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கும் ஒரு இன்ஸ்டியூட் கையில் இருக்கணும். ரெண்டாவது, சாப்டர் வந்து யார் தெளிவாக உங்களை நோட்ஸ் கொடுத்து பாடம் நடத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் வந்து யூடியூப் சேனல் வந்து பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் யூடியூப்பில் எந்த வீடியோ நல்லா வருதோ அந்த வீடியோவை பார்த்து படிக்க பழகிக்கங்க, ஓகேங்களா? ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கிளாஸ் எப்படி இருக்குது, ஏதோ மிஸ்டேக் பண்ணுறேன்னா இல்லை நான் எதுவும் வேறு விதமாக டீச் பண்ணணுமா அப்படிங்கிறத எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து டெக்ஸ்ட் மெசேஜ் போட்டு விடுங்க, ஓகேங்களா? இப்போ வந்து அனிமல் கிங்டம் சாப்டர் வந்து பார்க்கலாம், ஓகே? இப்போ இன்ட்ரொடக்ஷன்னா நமக்கு தெரியும், முன்னுரைன்பாங்க இல்லையா, இல்லைனா வரையறைன்பாங்க. இப்போ வந்து முன்னுரையில் என்ன சொல்கிறாங்க, இல்லைனா வரையறையில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சுற்றி பார்க்கும்போது வெவ்வேறு கட்டமைப்புகளையும் வடிவங்களையும் கொண்ட பல்வேறு விலங்குகளை காண்பீர்கள். அதாவது நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோன்னா அந்த இடத்துல சுற்றி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கிரியேச்சர்ஸ் வந்து இருக்கும். அதாவது லிவிங் வேர்ல்டில் எடுத்துக்கிட்டோம்னாலே லிவிங் வேர்ல்டில் பலதரப்பட்ட உயிரினங்கள் வந்து வாழும் இல்லையா? அப்போது ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம், அங்கே ஒரு உயிரினத்தை பார்க்குறோம், ஓகே? ஒரு பூச்சியாக இருக்கலாம், ஒரு விலங்கினமாக இருக்கலாம். எதையாச்சும் எடுத்து பார்க்கும்போது அதை வந்து நம்மளால் வகைப்படுத்த முடியணும், ஓகே? கேரக்டரைஸ் பண்ண தெரியணும். அது என்னது, என்ன மிருகம், என்ன பூச்சி அப்படிங்கிறத நம்ம பார்த்து டிஃபைன் பண்ணணும், ஓகே? இதுவரை 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட விலங்கினங்கள் விவரிக்கப்பட்டுள்ளதால் வகைப்படுத்துதலின் தேவை மேலும் முக்கியத்துவம் பெறுகிறது. புதிதாக விவரிக்கப்பட்ட இனங்களுக்கு ஒரு முறையான நிலையை ஒதுக்குவதற்கும் இந்த வகைப்படுத்தல் உதவுகிறது. அதாவது கேரக்டரைசேஷன் ஆர் கிளாசிஃபிகேஷனை என்ன சொல்லுவாங்க, வகைப்படுத்துதல்மாங்க இல்லையா? வகைப்படுத்துதல் வந்து எதுக்கு அவசியமாக இருக்குன்னா, நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், இவங்க யார் என்னன்னு நமக்கு தெரியாது, ஓகேவா? இப்போ அவன் சின்ன வயசில் நம்ம பேபியாக வளரும் போது பூனை நாய்ங்கிறது நமக்கு பேரண்ட்ஸ் சொல்லி தான் நமக்கு தெரியும். இப்போ இதே விட்டுட்டு ஒரு காட்டுக்கு போகும்போது காட்டுக்குள்ளே என்ன இருக்கும், அதே ஸ்பீசிஸ் தான், சேம் இனங்கள் தான் இருக்கும். பட் ஆனால் அதோட உடல் அமைப்புகளும் தோற்றமும் வேறையாக இருக்கும் இல்லையா? இப்போ சப்போஸ் நமக்கு ஒரு கேட்லேயே பாப் கேட்னு ஒரு வகை இருக்குது. அந்த கேட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் கேட்டோட ஸ்கின் கோட் வந்து என்ன ஆகும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதோட காதோட அமைப்பு வேறையாக இருக்கும். அதோட குணங்கள் வந்து வேறையாக இருக்கும். இப்போ பூனையை எடுத்துக்கிட்டோம்னா பூனை வந்து சகஜமாக பழகும். பட் ஆனால் அந்த காட்டுக்குள்ளே வளர்கிற விலங்குகள் வந்து என்னவாக இருக்கும், ஆக்ரோஷமாக இருக்கும் இல்லையா? ஸோ ஒவ்வொரு பண்புகளையும் நம்ம வகைப்படுத்தி தான் ஒவ்வொரு உயிரினத்தையும் வந்து நம்மளால் பார்க்க முடியும். அதுதான் வகைப்படுத்துதலோட தேவைகள் வந்து உருவானுச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ வரையறை பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து வகைப்பாட்டின் அடிப்படைனா
பேசிஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு என்சிஆர்டியில் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ ஒரு வகைப்படுத்துதல் எதன் அடிப்படையில் வகைப்படுத்துதல் வந்து ஆரம்பித்தது அப்படிங்கிறத இப்போ பார்க்குறோம். வெவ்வேறு விலங்குகளின் அமைப்பு மற்றும் வடிவத்தில் வேறுபாடுகள் இருந்தபோதிலும் செல்களின் ஒழுங்கமைப்பு, உடல் சமச்சீர், உடற்குழியின் தன்மை, செரிமான, சுற்றோட்ட அல்லது இனப்பெருக்க அமைப்புகளின் வடிவங்கள் ஆகியவற்றில் பல்வேறு உயிரினங்களுக்கு பொதுவான அடிப்படை அம்சங்கள் உள்ளன. இந்த அம்சங்கள் விலங்கு வகைப்பாட்டிற்கு அடிப்படையாக பயன்படுத்தப்படுகின்றன. மேலும் அவற்றில் சில இங்கே விவாதிக்கப்பட்டுள்ளன. அதாவது இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு ஸ்பீசிஸ், ஒரு அனிமல் வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணும்போது, வகைப்படுத்தும் போது அதோட உருவமைப்பு வேறு வேறையாக இருக்கும். பட் ஆனால் உடல் ஒத்த அமைப்புகள் வந்து என்னவாக இருக்கும், கொஞ்சம் ஒத்து காணப்படும். இப்போ வந்து சில பேரோட குணங்கள் வந்து ஒரே மாதிரி இப்போ ஒரே ஃபேமிலியில் 4 பேர் பிறந்திருந்தாலும் 4 பேரில் பேரண்ட்ஸோட குணங்கள் வந்து அப்படியே என்ன பண்ணும், மரபு ரீதியாக கடத்தப்பட்டிருக்கும் இல்லையா. ஸோ அதனால் அதே மாதிரி உடல் அமைப்புகளும் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ உடல் சமச்சீர்னால் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உடலை வந்து எப்படி சமச்சீராக பிரிப்பாங்க, இருபக்க சமச்சீர், ஆர சமச்சீர்னு பிரிக்கலாம். உடற்குழி உடையது, உடற்குழி அற்றது, போலி உடற்குழி கொண்டவை அப்படின்னு நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். செரிமானம்னா செரிமான மண்டலம் உள்ளது இல்லாததுன்னு பிரிக்கலாம். அதே மாதிரி சுற்றோட்டம்னா இரத்த சுற்றோட்ட பாதை, அதாவது திறந்த வகை இரத்த ஓட்ட மண்டலம், மூடிய வகை இரத்த ஓட்ட மண்டலம்னு 2ஆக பிரிக்கலாம் இல்லையா. அதே மாதிரி இனப்பெருக்க அமைப்புகள்னு எடுத்துக்கிட்டோம்னா செக்ஷுவல், ஏசெக்ஷுவல் அப்படின்னு பிரிப்பாங்க. ஓகேங்களா. அதாவது செக்ஷுவல் பாலின முறை, பாலிலா முறை அப்படின்னு பிரிப்பாங்க இல்லையா. ஸோ அதை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது மூலமாக வகைப்படுத்துதல் வந்து நம்ம விலங்குகளை வந்து வகைப்படுத்தலாம். இதன் அடிப்படையில் விலங்குகள் வந்து வகைப்படுத்தப்பட்டது. ஓகேங்களா. யாரால், சயின்டிஸ்டால் வகைப்படுத்தப்பட்டது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து அமைப்பு நிலைகள்னால் நமக்கு என்சிஆர்டியில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா. அதாவது அனிமலா தொகுதின்னு, இந்த அனிமலாங்கிறது அனிமல் கிங்டம் கொடுத்துருப்பாங்க. அனிமலாங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா விலங்கு தொகுதின்னு வரும். ஓகேங்களா. விலங்கு தொகுதியின் அனைத்து உறுப்பினர்களும் பல செல் உயிரிகளாக இருந்தாலும் அவை அனைத்தும் ஒரே மாதிரியான செல்லமைப்பை கொண்டிருப்பதில்லை. அதாவது எல்லாமே பல செல் உயிரினங்களாக இருக்கலாம், ஆனால் அந்த செல் வந்து ஒரே அமைப்பை வந்து கொண்டிருக்காது. ஓகேங்களா. இப்போ கடற்பஞ்சுகள் எடுத்துக்காட்டாக, கடற்பஞ்சுகளில் செல்கள் தளர்வான செல் திரள்களாக அமைந்துள்ளன. அதாவது அவை செல் மட்டத்திலான அமைப்பை காட்டுகின்றன. செல்களுக்கு இடையில் சில வேலை பங்கீடுகள் செயல்பாடுகள் நடைபெறுகின்றன. சீலன்ரேட்டுகளில் செல்களின் அமைப்பு மிகவும் சிக்கலானது. இங்கு ஒரே பணியை செய்யும் செல்கள் திசுக்களாக அமைந்துள்ளன. எனவே இது திசு மட்டத்திலான அமைப்பு என்று அழைக்கப்படுகிறது. இதில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ வந்து போரிஃபோரா, அதாவது கடற்பஞ்சுகளை எடுக்கும் போதே அதில் செல் வந்து என்னென்னா டிஷ்யூ செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனாக இருக்கும், அதாவது செல்களால் ஆனதாக இருக்கும். ஓகேங்களா. இது சீலன்ரேட்ஸ் ஸ்டீனோஃபோரா அப்படின்னு நம்ம எடுக்கும் போது செல்கள் வந்து என்ன திசுக்களால் ஆனது. அதாவது பல செல்கள் சேர்ந்து ஒரு வேலையை செய்கிறதுக்காக வந்து உருவாக்கப்பட்டது தான் என்னது, திசு அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து உருவாகிருக்கும். அதாவது செல் டு டிஷ்யூங்கிறது ஃபார்ம் ஆகிருக்கும். டிஷ்யூ டு ஆர்கன் டு ஆர்கன் சிஸ்டம் அப்படிங்கிறது தான் பரிணாம வளர்ச்சி வந்து அடைஞ்சிருக்கும். ஓகேங்களா. ஒவ்வொரு ஜென்ரேஷன்லேருந்து ஒவ்வொரு விதமாக மாறி இருக்கும். ஸோ இதை தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, செல்களால் ஆனது, திசுக்களால் ஆனது அப்படிங்கிறது விவரிக்க முடியுது. செல்களால் ஆனதுன்னா அந்த செல் மட்டும் இருக்கும், அதோட பணியை மட்டும் செய்யும். திசுவாக மாறும்போது எல்லா செல்களும் சேர்ந்து ஒரு தனிப்பட்ட வேலையை வந்து பார்க்கும். அதை தான் திசுக்கள் அப்படிம்பாங்க இல்லையா. திசுக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்கனாக ஃபார்ம் ஆகும். ஆர்கனாக ஃபார்ம் ஆகி இப்போ இறப்பை அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகி, இறப்பையில் ஆர்கன் சிஸ்டம் வரும்போது சிஸ்டமேட்டிக் ஃபங்க்ஷன் அது என்ன பண்ணும்,
செரிமானம் பண்ணுறது, வயிற்றில் சாப்பாடை வந்து சேமிக்கிறது, இது எல்லாமே ஒரு சிஸ்டமேட்டிக் வேலைகளை வந்து பார்க்கும் இல்லையா. ஸோ அது வந்து பல செல் உயிரினங்கள்ல இருந்து உங்களுக்கு திசுக்கள் வரைக்கும் எப்படி வேறுபடுதுங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அங்கு திசுக்கள் ஒன்றாக இணைந்து உறுப்புகளை உருவாக்குகின்றன. ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட பணிக்காக சிறப்பு பெற்றுள்ளன. கரெக்ட் தானே? எல்லா செல்லும் சேர்ந்து ஒரு குரூப்பாக ஒரு வேலையை செய்யும். அதுதான் திசுக்களாக இருக்கும் இல்லையா. இப்போ அனலிட்டுகள், ஆர்த்ரோபோட்கள், மொலஸ்குகள், எக்கினோடெர்ம்கள் மற்றும் கார்டேட்கள் போன்ற விலங்குகளின் உறுப்புகள் இணைந்து செயல்பாட்டு அமைப்புகளை உருவாக்குகின்றன. இந்த அமைப்புகளில் ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட உடலியல் செயல்பாட்டுடன் தொடர்புடையதாக உள்ளது. அதாவது எல்லா செல்லும் சேர்ந்து இந்த ஒவ்வொரு ஆர்கனிசமும் வளரும் போது என்னாகும், திசுக்கள், ஆர்கன் சிஸ்டம் அப்படின்னு வேறுபடும் போது அதுகளோட வேலைகள் திறன் வந்து அதிகமாகும் இல்லையா. திறன் அதிகமாகறதுனா அது குறிப்பிட்ட வேலையை கரெக்டாக செஞ்சு முடிக்கும். ஸோ அதை தான் இந்த பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த அமைப்பு முறை உறுப்பு மண்டல அளவிலான அமைப்பு என அழைக்கப்படுகிறது. அதுதான் ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் வந்து போன உள்ள அனலைட், ஆர்த்ரோபோடுகள், மொலஸ்கள், எக்கினோடெர்ம்கள் மற்றும் கார்டேட்டுகள் வந்து இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட்டு வெவ்வேறு விலங்கின குழுக்களில் உள்ள உறுப்பு மண்டலங்கள் பல்வேறு விதமான வடிவங்களையும் சிக்கல்களையும் வெளிப்படுத்துகின்றன. உண்மைதான். ஏன்னா எல்லாமே ஒரு கோஆர்டினேட்டான சிஸ்டமாக இருக்கும் போது, எல்லாமே ஒரே வேலையை செய்யும் போது, இப்போ ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம், க்ளோஸ் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ரத்தம் வந்து என்னாகும், திறந்த சுற்றோட்ட மண்டலம்னா பிளட்டு வரும், ஹார்ட்லேருந்து பம்ப் ஆகி எல்லா உறுப்புக்கும் டைரெக்டாக வந்து போயிடும். பட் ஆனால் மூடிய வகை இரத்த ஓட்ட மண்டலம், க்ளோஸ் சர்க்குலேட்டரி சிஸ்டம்ங்கும் போது என்னாகும், அந்த பிளட்டை வந்து அனுப்புறதுக்கே உங்களுக்கு தமனி, சிரை அப்படின்னு குழாய்கள் வந்து தனித்தனியாக பிரிச்சுருப்பாங்க இல்லையா. வெயின்ஸ், ஆர்டரிஸ் அப்படின்னு வந்திருக்கும். ஸோ அதுக்கு தனியாக ஒரு பிரிவுகள் மூலமாக அந்த ரத்தம் ஓட்டம் வந்து போய் திரும்பி ரத்தம் வந்து என்னாகும், ஆக்சிஜன் அடையிறதுக்கு லங்ஸ் போய் லங்ஸில் இருந்து என்னாகும், ஹார்ட்டுக்கு வந்து ஹார்ட்டில் இருந்து திரும்பி எல்லா பிளட்டும் எல்லா உறுப்புக்கும் போய் சேரும். அது வந்து ஒரு கோஆர்டினேட் சிஸ்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ அதை வந்து இந்த பாயிண்டில் சொல்கிறாங்க. இப்போ வந்து பிளாட்டிஹெல்மின்தஸ் உயிரினத்தின் செரிமான அமைப்பானது உடலுக்கு வெளியே வாய் மற்றும் மலத்துளை என இரண்டாகவும் செயல்படும். ஒரு பகுதியை மட்டுமே கொண்டிருப்பதால் அது முழுமையற்றது என்று அழைக்கப்படுகிறது. அதாவது உதாரணமாக எடுத்துக்காட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிளாட்டிஹெல்மின்தஸ்னால் என்னது, அதில் நாடாப்புழு, கொக்கிப்புழு அப்படின்னு வரும் இல்லையா. இந்த நாடாப்புழு, கொக்கிப்புழு வந்து என்ன இருக்கும், அதுக்கு மவுத்து ஆனஸ் ரெண்டுமே, அதாவது சாப்பிட்றதுக்கும் சரி கழிவு பொருளை வெளியில் ஏற்றுறதுக்கும் சரி ஒரே ஒரு ஓட்டம் மட்டும்தான் இருக்கும், ஒரே ஒரு துளை மட்டும்தான் இருக்கும். அந்த ஒரு துளை வழியாக ரெண்டு வேலையும் அது பார்க்கும். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து சிக்கல் இருக்குது. ரெண்டாவது, ஒரு முழுமையான செரிமான அமைப்பில் வாய் மற்றும் மலத்துவாரம் என இரண்டு துவாரங்கள் உள்ளன. அதே போல் இரத்த ஓட்ட அமைப்பு இரண்டு வகைகளாக இருக்கலாம் சொன்னா. திறந்த வகை, இதில் இதயத்திலிருந்து இரத்தம் வெளியேற்றப்பட்டு செல்களும் திசுக்களும் நேரடியாக அதில் நனைகின்றன. அதாவது பிளட்டு வந்து எங்கே இருக்கும், ஹார்ட்டில் இருந்து, இதயத்திலிருந்து டைரெக்டாக எல்லா உறுப்புகளுக்கும் போய் சேர்ந்துடும். அதே மூடிய வகைங்கும்போது ரத்தம் பல்வேறு விட்டங்களை கொண்ட தொடர்ச்சியான இரத்த குழாய்கள், தமனிகள், சிரைகள் மற்றும் நுண்குழாய்கள்னால் இங்கே கெப்லரிஸ்பாங்க இல்லையா, அது வழியாக ஒரு சுழற்சி முறையில் வந்து என்னாகும், பிளட்டு வந்து பாஸ் ஆகும். இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க, பல சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா திறந்த வகைங்கும்போது பிளட்டில் வந்து நமக்கு ஆக்சிஜன் நிரப்பி ஆக்சிஜனேட்டட் பிளட் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. டைரெக்டாக பிளட்டு வந்து என்னாகும், எல்லா பக்கமும் போயிடும். பட் ஆனால் க்ளோஸ் சர்க்குலேட்டரி சிஸ்டம் வரும்போது ஆக்சிஜனேட்டட் பிளட் ஒரு சைடாகவும் டீஆக்சிஜனேட்டட் பிளட் இன்னொரு சைடாகவும் போகும் இல்லையா. லெஃப்ட்டில் வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் வரும், ரைட்டில் வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து போகும் இல்லையா. ஸோ இதை வந்து
இதில் உள்ள சிக்கல்களை வந்து விவரிக்கி. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து சமச்சீர். சமச்சீர்னால் நம்ம என்ன சொல்லுவாங்க, சமச்சீர்னால் உங்களுக்கு சிமெண்ட்ரி அப்படின்பாங்க இல்லையா. அதாவது ஒரே இதாக பிரிக்கிறது. விலங்குகளை அவற்றின் சமச்சீர் தன்மையின் அடிப்படையில் வகைப்படுத்தலாம். கடற்பஞ்சுகள் பெரும்பாலும் சமச்சீரற்றவை, அதாவது அவற்றின் மையத்தின் வழியாக செல்லும் எந்த ஒரு தளமும் அவற்றை சமமான பாதிகளாக பிரிக்காது. அதாவது இப்போது கடற்பஞ்சு நான் எடுத்துக்கிட்டேன். கடற்பஞ்சை வந்து ஒரு பிளேன் கொண்டு பாஸ் பண்ணி நான் வந்து ரெண்டாக பிரிக்கிறேன்னா, அது பிரிக்கும் போது என்ன பண்ணாது, ஒரே சேமாக இரு பாதியாக பிரியாது. ஓகேங்களா. அதனால் இதை வந்து என்ன சொல்கிறாங்க, சமச்சீர் தன்மை அற்றவை அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்காங்க. ஓகேங்களா. ரெண்டாவது, உடலின் மைய அச்சின் வழியாக செல்லும் எந்த ஒரு தளமும் அந்த உயிரினத்தை இரண்டு ஒத்த பாதிகளாக பிரிக்கும் போது அது ஆர சமச்சீர் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது ஒரே ஒரு பிளேனை வந்து பாஸ் பண்ணுறோம், ஆனால் அது எந்த இடத்துல எந்த வழியாக நம்ம அதை பாஸ் பண்ணி பிரித்தாலும் அது சமமாக பிரியும். அது வந்து ஆர சமச்சீர் அப்படிமா. இப்போ ஆர சமச்சீர்னா என்ன, ரேடியல். ஆரம்னா என்ன, ரேடியஸ். ரேடியலாக பிரிக்கிறதுனால அது பேர் ஆர சமச்சீர். ஓகேங்களா. ஸோ ஆர சமச்சீர் கொண்டவை யாரும் வரும், சீலன்ட்ரேட்டும் ஸ்டீனோஃபோராவும் வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த சீலன்ட்ரேட்ஸ், ஸ்டீனோஃபோர்கள் மற்றும் எக்கினோடெர்ம்கள் இந்த வகையான உடலமைப்பை கொண்டுள்ளன. எக்கினோடெர்மேட்டால் வந்து எக்கினோடெர்மைட்ஸில் மட்டும் எக்ஸப்ஷன் இருக்கும் இல்லையா. என்ன எக்ஸப்ஷன் இருக்கும், ஏன்னா அதில் வந்து லார்வா வந்து என்னவாக இருக்கும், லார்வா வந்து பைலேட்ரலாக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அடல்ட் வந்து என்னவாக இருக்கும், ரேடியல் சிமெண்ட்ரியாக இருக்கும் இல்லையா. அதாவது புழுவாக இருக்கும் போது அது வந்து என்ன இருக்கும், இருபக்க சமச்சீர் தன்மை கொண்டதாக இருக்கும். அது வளர்ந்து முதிர்ச்சி அடையும் போது அது வந்து என்னாகும், எந்த பக்கத்துலேருந்து பிரித்தாலும் அது வந்து என்னாகும், சமமாக இருக்கும். அது ஆர சமச்சீர் கொண்டவையாக இருக்கும். ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து வலைப்புழுக்கள், கணுக்காலிகள் போன்ற விலங்குகளில் உடலை ஒரே ஒரு தளத்தில் மட்டுமே ஒத்த இடது மற்றும் வலது பாதிகளாக பிரிக்க முடியும் என்பதால் அவை இருபக்க சமச்சீரை காட்டுகின்றன. வலைப்புழுக்கள், கணுக்காலிகள். வலைப்புழுக்கள்னால் யார், அனலிட்ஸுமாங்க. வலைப்புழுக்கள்னால் அனலிட்ஸ். கணுக்காலிகள்னால் ஆர்த்ரோபோடா. அதாவது கால்கள் வந்து அதிகமாக இருக்கும், ஒவ்வொரு கணுவில் இருந்தும் ஒவ்வொரு கால்கள் இருக்கும். அதனால தான் அதை ஆர்த்ரோபோடுமாங்க. எக்ஸாம்பிளுக்கு என்ன இருக்கும், நமக்கு காக்ரோச் தெரியும் இல்லையா, ஒவ்வொரு கணுவில் இருந்தும் ஒவ்வொரு கால் இருக்கும். ஓகே. ஸோ அதை கணுக்காலிகள்லாம் பிரிக்கும் போது என்னாகும், ஒரு தலையிலேருந்து அடியில் வரைக்கும் என்ன, ஒரு சைடு கண்ணில் இருந்து பின்னாடி பகுதி ஒரு ரெக்கை அப்படின்னு வரும். ஸோ அதனால் அதை ரெண்டாக பிரிக்கலாம். ஓகே. இது வந்து இருபக்க சமச்சீருக்கு உதாரணம். அதாவது ரேடியல் சிமெண்ட்ரினா பாருங்கள், எந்த ஆங்கிளில் இருந்து பிரித்தாலும் சரி சேமாக இருக்கும். பைலேட்ரல் சிமெண்ட்ரினா இந்த கிராப் இருக்கா, நண்டை வந்து பிரிக்காங்களே, ஒரே ஒரு பிளேனை வச்சு ரெண்டாக பிரிச்சுறாங்க. இது வந்து இருபக்க சமச்சீர் தன்மை கொண்ட. ரேடியல் சிமெண்ட்ரினா ஆர சமச்சீர் தன்மை, பைலேட்ரல் சிமெண்ட்ரினா இருபக்க சமச்சீர் தன்மை. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து இரு அடுக்கு மற்றும் மூன்று அடுக்கு அமைப்பு. இரு அடுக்குன்னா என்ன சொல்லுவாங்க, டிப்ளோபிளாஸ்டிக்பாங்க. மூன்று அடுக்கு அமைப்புனா என்ன வருவாங்க, ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க இல்லையா. இப்போ என்சிஆர்டியில் அப்படி தான் இருக்கும். ஸோ வெளிப்புற புற அடுக்கு மற்றும் உட்புற அக அடுக்கு. அதாவது வெளியிலேருந்து பார்க்குற அமைப்பு வந்து புற சைடு தான் சொல்லுவாங்களே. புறம்னா வெளிப்புறம். வெளிப்புறத்தில் இருந்து பார்க்குறனால புற அடுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, எக்டோடம் அப்படின்பாங்க. உட்புறத்தில் இருந்து பார்த்தா அது அகத்தில் இருந்து பார்க்குறனால அக அடுக்கு அப்படின்பாங்க இல்லையா. அக அடுக்குன்னா என்ன, எண்டோடம் அப்படின்பாங்க. ஓகே. எண்டோடம் இந்த என இரண்டு கரு அடுக்குகளில் செல்கள் அமைந்திருக்கும் விலங்குகள் இரு அடுக்கு விலங்குகள் என அழைக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக குழி எலும்புகள். குழி எலும்புகள்னால் இங்கே என்ன சொல்கிறாங்க, குழி எலும்புகள்னால் சீலன்ட்ரேட்ஸ் அப்படிங்க. ஓகேங்களா. தமிழில் சீலன்ட்ரேட்ஸுக்கு என்ன நேம், சீலன்ட்ரேட்ஸ் ஆர் நிடேரியாவுக்கு குழி எலும்புகள் அப்படிங்கிறது இன்னொரு நேம். ஓகேங்களா.
இப்போ புறத்தோல் மற்றும் அகத்தோல் இடையில் மீசோகுலியா எனப்படும் வேறுபடுத்தப்படாத அடுக்கு உள்ளது. அதாவது எக்டோடர்முக்கும் சரி எண்டோடர்முக்கும் சரி இடையில ஒரு அன்டிஃப்ரென்ஷியேட்டட் லேயர் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும் அப்படின்னு என்சிஆர்டியில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது வெளிப்புற அடுக்கு உட்புற அடுக்கு ரெண்டு இடையில ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் வந்து என்ன மெச்சூர்ட் ஆகிருக்காது, டிஃப்ரென்ஷியேட் ஆகாமல் அப்படியே இருக்கும். அந்த லேயருக்கு பேர் மீசோகுலியா. ஸோ மீசோகுலியா இருந்துச்சுன்னா அதை வந்து என்ன சொல்லுவாங்க, ஈரடுக்கு உயிரினங்கள் அப்படின்பாங்க. ஓகேங்களா. அதே இது வளரும் கருவில் புறத்தோல் மற்றும் அகத்தோலுக்கு இடையில் மீசோடோம் எனப்படும் மூன்றாவது கரு அடுக்கை கொண்டிருக்கும் விலங்குகள் மும்மடங்கு அடுக்கு விலங்குகள் என அழைக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டு தட்டைப்புழுக்கள் முதல் முதுகெலும்பு வரை. தட்டைப்புழுக்கள்லேருந்து முதுகெலும்பு வரைக்கும் என்ன மும்மடங்கு அடுக்கு விலங்குகள், மூவடுக்கு உயிரினங்கள் அப்படிம்பாங்க. ஓகேங்களா. இப்போ வந்து மூவடுக்குங்கும் போது எக்டோடம் அண்ட் எண்டோடம்க்கு நடுவில் இருக்கிற இந்த மீசோகுலியா அப்படின்னு ஒரு லேயர் இருக்குல்ல, அந்த அன்டிஃப்ரென்ஷியேட்டட் லேயர் டிஃப்ரென்ஷியேட்டட் ஆயிடுச்சுன்னா அங்கே ஒரு அடுக்கு வந்து ஃபார்ம் ஆகும். அதை வந்து என்ன சொல்லுவாங்க, மீசோடம் அப்படிம்பாங்க. ஓகே. ஏன்னா மூணாவது ஒரு அடுக்கு உருவாயிடுச்சுல, அப்போ எக்டோடம் எண்டோடம் வரும்போது மீசோகுலியாவிலேருந்து மீசோடமாக மாறிடுது. ஓகேங்க. அன்டிஃப்ரென்ஷியேட்டட் லேயர் பிகம் டிஃப்ரென்ஷியேட்டட் லேயராக மாறிடுச்சு. ஸோ அதான் மீசோடம் அப்படிம்பாங்க. இப்போ இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மீசோடம் இஸ் அ கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ். ஓகேங்களா. அதாவது மீசோடம் உருவான உயிரினங்களில் வந்து என்ன இருக்கும், மூவடுக்கு உயிரினங்கள்னு அதை வந்து அழைப்பாங்க. இருந்துச்சுன்னா அது மூவடுக்கு உயிரினங்கள். இது ப்ரெசன்ஸ் ஆஃப் மீசோகுலியா இஸ் அ கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் டிப்ளோபிளாஸ்டிக் ஆர்கானிசம் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்டில் கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா அதை வந்து என்ன பண்ணணும், கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு எடுக்கணும். ஏன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ், அதாவது மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டின்ஸ் தான் இப்போ ஆஸ்க் பண்ணுறாங்க. ஓகேங்களா. கேள்விகள் கேட்கப்படுகிறது. ஸோ அதனால் ஸ்டேட்மெண்ட் எப்படி மாற்றி கேட்டாலும் எழுதுறதுக்கு நீங்கள் பழகிக்கங்க. ஓகேங்களா. ஸோ மூவடுக்கு ஈரடுக்கு உயிரினங்கள் இதில் வந்து சொல்லியிருக்கேன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, எக்டோடம் இது எண்டோடம். எண்டோடம்க்கு நடுவில் ஒரு லேயர் இருக்குது, ஆனால் அது அடுக்காக ஃபார்ம் ஆகிற ஒரு டிஃப்ரென்ஷியேட்டட் லேயர். ஓகே. அதை வந்து என்ன சொல்கிறாங்க, மீசோகுலியா அப்படிங்கிறாங்க. பட் ஆனால் பி ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து என்ன ஆகிருக்கு, ஒரு ரெட் கலரில் ஒரு லேயர் வந்து ஃபார்ம் ஆயிரும், அதாவது ஒரு அடுக்கு வந்து ஃபார்ம் ஆயிரும். இதை வந்து என்ன சொல்கிறாங்க, மூவடுக்கு உயிரினங்கள் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. டிப்ளோபிளாஸ்டிக்னா ஈரடுக்கு உயிரினங்கள், ட்ரிப்ளோபிளாஸ்டிக்னா மூவடுக்கு உயிரினங்கள். ஓகே. நெக்ஸ்ட் வந்து கோலம்னா என்ன சொல்கிறாங்க, உடற்குழி அப்படின்வாங்க. உடற்குழினா இங்கிலீஷில் வந்து சீலம் அப்படின்பாங்க இல்லையா. இந்த சீலம்னா என்னென்னா உடல் சுவருக்கும் குடல் சுவருக்கும் இடையில் ஒரு குழி இருப்பதும் இல்லாதிருப்பதும் வகைப்பாட்டியலில் மிகவும் முக்கியமானது. நடு அடுக்கால் சூழப்பட்டிருக்கும் உடற்குழி என்று அழைக்கப்படுகிறது. அதாவது பிட்வீன் மவுத் வால் அண்ட் கட் வால் இல்லையா அப்படின்னா என்சிஆர்டியில் வந்து கொடுத்துருப்பாங்க. ரெண்டு வாளுக்கு நடுவில் உள்ள ஒரு அடுக்கு, அந்த நடு அடுக்கால் சூழப்பட்டிருக்கும் உடற்குழி, அங்கேருந்து ஒரு லைன் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கும். அதை வந்து என்ன சொல்லுவாங்க, உடற்குழி அப்படின்பாங்க. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, பிட்வீன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆப்சன்ஸ் ஆஃப் பாடி வால் அண்ட் கட் வால் இது இன் தி அலிமெண்டரி கேனல் இஸ் நோன் அஸ் சீலம் அப்படிங்காங்க இல்லையா. இதுதான் என்சிஆர்டியில் கொடுத்துருக்கு. ஸோ உடற்குழியை கொண்ட விலங்குகள் உடற்குழி உயிரிகள் சீலமேட்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக வலைப்புழுக்கள்னால் அனலிட்ஸ், மெல்லுடலிகள்னால் மொலஸ்க், கணுக்காலிகள்னால் ஆர்த்ரோபோட்ஸ், முள்தோலிகள்னால் எக்கினோடம்ஸ், அரைமுதுகு நாரிகள்னால் ஹெமிகார்டைட்ஸ், முதுகு நாரிகள்னால் கார்டைட்ஸ் வரும்னு நினைக்கிறேன். இங்கே கார்னைட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓகேங்களா. கார்டைட்ஸ்னால் முதுகு நான் உள்ளவை அப்படின்னு வரும். மற்ற எல்லாமே என்ன வரும், போரிஃபரால இருந்து நமக்கு ஹெமிகார்டைட்டா வரைக்கும் முதுகு நான் அற்ற உயிரினங்கள் அப்படின்னு வரும். ஓகேங்களா. இதை வந்து இனிமேல் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து
இந்த உடற்குழியிலேயே மிச்சம் இருக்கிற சில விலங்குகளில் உடல் குழி நடு அடுக்கால் சூழப்பட்டிருக்காது. மாறாக நடு அடுக்கு புற அடுக்குக்கும் அக அடுக்குக்கும் இடையில் சிதறிய பைகளாக காணப்படும். இத்தகைய உடற்குழி போலி உடற்குழி என்று அழைக்கப்படுகிறது. மேலும் அவற்றை கொண்ட விலங்குகள் போலி உடற்குழி உயிரிகள் என்று அழைக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக குடற்புழுக்கள் அஸ்கலிமிந்தஸ். அதாவது இந்த உடற்குழி நடு அடுக்குகள் இருக்குல்ல, அதாவது எக்டோடம், மீசோடம் அண்டு எண்டோடம் மூணுமே இருக்கும். பட் ஆனால் இந்த மீசோடோம் இருக்குல்ல, மீசோடோம் ஒழுங்காக ஃபார்ம் ஆகாமல் அங்கே கொஞ்சம் ஸ்கேட்டர்ட் பவுச்சஸ் கணக்காக காணப்படும். அதாவது சிதறிய பைகள், கொஞ்சம் ஓட்டையாக கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி காணப்படும். அதை என்ன சொன்னாங்க, சூடோசிலமேட்ஸ் அப்படின்பாங்க. போலி உடற்குழி கொண்டவை. உடற்குழி இருந்த மாதிரியே தெரியும், பட் ஆனால் உடற்குழி இருக்காது. அப்படி தானே? போலி உடற்குழி கொண்டவை அப்படின்னு பிரிப்பாங்க. அதை அஸ்கலிமிந்தஸ், அதாவது குடற்புழுக்கள் அப்படின்னு இன்னொரு நேம் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு உடற்குழி இல்லாத விலங்குகள் உடற்குழியற்ற உயிர்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அதாவது உடற்குழி இல்லைன்னா என்ன இருக்கும், ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மீசோக்ளியா இஸ் நோன் அஸ் ஏசிலமேட்ஸ். மீசோடோம் இருந்துச்சுன்னா சீலமேட்ஸ். ஓகே, மீசோடோமில் கொஞ்சம் ஸ்கேட்டர்ட் பவுச்சஸ் இருந்துச்சுன்னா அது சூடோசிலமேட்ஸ் அப்படிம்பாங்க இல்லையா? ஸோ இங்கே உடற்குழி இல்லை, அதாவது சீலம் ஆப்சண்ட்டாக இருக்கும். ஆப்சன்ஸ் ஆஃப் சீலம் இஸ் நோன் அஸ் ஏசிலமேட்ஸ். தட்டைப்புழுக்கள் நிறைய பிளாட்டிகலிமிந்தஸ். பிளாட்டிகலிமிந்தஸ் வரைக்கும் என்ன இருக்கும், ஏசிலமேட்ஸாக தான் இருக்கும். அப்போ போரிஃபரா, சிலண்ட்ரேட்டா, நிடேரியா, பிளாட்டிகலிமிந்தஸ் எல்லாமே என்ன வரும், ஏசிலமேட்ஸில் தான் போகும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த சீலம், சூடோசீலம், நெக்ஸ்ட்டு ஏசிலமேட். அதாவது சீலம்னா பார்த்துக்கங்கப்பா, எக்டோடம் வெளியில் இருக்குது, நடுவில் மீசோடம் இருக்குது, அதுக்கடுத்து என்ன இருக்குது, உள்ளக்க நடுவில் எண்டோடம் இருக்குது. இந்த எண்டோடமில் இருந்து ஒரு லேயர் லைனாக ஃபார்ம் ஆகுதா, இந்த லைன் என்ன சொல்கிறாங்க, சீலம் அப்படின்பாங்க. இதே சூடோசீலம்னா மீசோடம் இருக்கா, அங்கே ஒரு உடற்குழி ஃபார்ம் ஆகிருக்கு, பட் ஆனால் கொஞ்சம் கேப் இருக்குது பார்த்தீங்களா, இதை சூடோசீலம், போலி உடற்குழி கொண்டவை அப்படிங்காங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா மீசோடம் கம்ப்ளீட்லி ஃபில்டாக இருக்குது, அதை சீலமேட்பாங்க. அது ஏசீலமேட். இதுக்கு சீலம்னா என்ன, உடற்குழி ஸ்பேஸ் இருக்காது, அதாவது கம்ப்ளீட்டாக அது ட்ரிப்ளோபிளாஸ்டிக். ஏசீலமேட்னா என்ன, ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல் தான், பட் ஆனால் அதில் என்ன இருக்காது, குழி இருக்காது, அதாவது ஒரு வெற்றிடம் இருக்காது, அங்கே ஸ்பேஸ் இருக்காது. அதனால தான் பிளாட்டிகலிமிந்தஸ் ஏசிலமெண்ட்னு எடுத்தாங்க. ஏன் போரிஃபராவும் டிப்ளோபிளாஸ்டிக் தான். சிலண்ட்ரேட், ஸ்டீனோஃபோரா எல்லாமே டிப்ளோபிளாஸ்டிக் தான். ஈரடுக்கு கொண்ட உயிரினங்கள். ஈரடுக்கு கொண்ட உயிரினங்களில் உடற்குழி இல்லாமல் தான் இருக்கணும்னு எடுத்துருக்கணும், ஆனால் எடுக்கலை. ஏன்னா காரணம் என்னென்னா அங்கே என்ன இருக்காது, மீசோடம் இருக்காது. ப்ரெசன்ஸ் ஆஃப் மீசோடம் இருக்கணும், ப்ளஸ் அங்கே சீலம் ஆப்சண்ட்டாக இருந்துக்கணும். இருந்தால் தான் அதுக்கு பேர் ஏசிலமேட்ஸ் அப்படின்னு நேம். ஓகேங்களா? அதாவது உடற்குழி அற்ற உயிரினங்கள். அதனால தான் பிளாட்டிகலிமிந்தஸ் மட்டும் என்சிஆர்டியில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ பார்த்துக்கங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பிரித்தல், கண்டங்கள் அப்படின்பாங்க. கண்டங்கள்னால் என்ன சொல்லுவாங்க, நமக்கு கண்டங்கள்னா நமக்கு கண்டங்கள்னா செக்மெண்டேஷன் அப்படிம்பாங்க இல்லையா? சில விலங்குகளில் உடலானது வெளிப்புறமாகவும் உட்புறமாகவும் கண்டங்களாக பிரிக்கப்பட்டு குறைந்தபட்சம் சில உறுப்புகளாவது தொடர் வரிசையில் மீண்டும் மீண்டும் அமைந்துள்ளன. அதாவது ஒவ்வொரு கண்டங்களாக பிரிக்கப்பட்டு குறைந்தபட்சம் சில உறுப்புகளாவது தொடர் வரிசையில் மீண்டும் மீண்டும் அமைந்துள்ளன. எடுத்துக்காட்டாக மண்புழுவில் உடலானது மெட்டாமரிக் கண்டப்பிரிவு எனப்படும் இந்த அமைப்பை காட்டுகிறது. மேலும் இந்த நிகழ்வு மெட்டாமெரிசம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது செக்மெண்டேஷன், ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு செக்மெண்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சிருக்கும். இதை செக்மெண்டட் ஸ்பீசிஸ் அப்படின்னு பிரிப்பாங்க. கண்டங்கள் கொண்ட உயிரினங்கள்.
கண்டங்கள் உள்ளது வந்து எங்கே இருக்குது, அனலிட்ஸில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ மண்புழுவில் தான் என்ன இருக்குது, கண்டங்கள் இருக்குது. அதுக்கு இன்னொரு நேம் மெட்டாமெரிக் செக்மெண்டேஷன், மெட்டாமெரிக் கண்டப்பிரிவு இருக்குது. அது வந்து எங்கே, மண்புழுவில் இருக்குது. ஓகே. ஸோ வந்து அதில் வந்து அந்த மெட்டாமெரிக் கண்டப்பிரிவு இருக்கனால அதை மெட்டாமெரிசம் என்று அழைக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ கண்டங்கள் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு நோட்டோகார்டுனா என்னது, முதுகெலும்பு. அதாவது நோட்டோகார்டு என்பது சில விலங்குகளில் கருவளர்ச்சி காலத்தில் முதுகு பக்கத்தில் உருவாகும் நடுத்தோல் அடுக்கிலிருந்து உருவான ஒரு தடி போன்ற அமைப்பாகும். அதாவது நடு அடுக்கில் இருந்து ஒரு தடித்த ஒரு அமைப்பு வந்து காணப்படும். அதை வந்து என்ன சொல்கிறாங்க, நோட்டோகார்டு அப்படின்றாங்க. நோட்டோகார்டை கொண்ட விலங்குகள் கார்டேட்டுகள் என்றும், இந்த அமைப்பை உருவாக்காத இயலாத விலங்குகள் நான்கார்டேட்டுகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக போரிஃபரா முதல் எக்கினோடெர்மேட்டுகள் வரை நான்கார்டேட்டாக தான். ஓகே. அதாவது நோட்டோகார்டு இல்லாதது ஃபுல்லாக என்ன சொல்கிறாங்க, முதுகுநான் அற்ற உயிரினங்கள் அப்படின்னு பிரிப்பாங்க. முதுகுநான் உள்ளணுன்னா நோட்டோகார்டு, ப்ரெசன்ஸ் ஆஃப் நோட்டோகார்டு இருந்துச்சுன்னா அதை வந்து முதுகுநான் உள்ளவை கார்டேட் அப்படின்னு பிரிப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதோட இன்றைக்கு உண்டான கிளாஸ் லெக்சர் வந்து முடியுது. ஸோ இனி படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இனி வந்து அடுத்த சாப்டரில் வந்து போரிஃபரா டு ஹெமிகார்டேட்டா, நான்கார்டேட்ஸ் ஃபுல்லாக பார்ப்போம். நான்கார்டேட்ஸ்க்கு அடுத்து கார்டேட்டாக பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு எதுவும் டீச்சிங்கில் எதுவும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். வேறு எப்படி நடத்தணும், உங்களுக்கு எந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு தெரியும் உங்களுக்கு எப்படி வந்து நான் நடத்தணும். பிடிஎஃப் வேணும்னா பிடிஎஃப் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். பிடிஎஃப் வந்து அனுப்புறதுக்கு நான் பார்க்குறேன். ஓகேங்களா.